வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். பெங்களூருவில் 3 வந்தே பாரத் ரயில்கள், ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் சேவை. பிரதமர் நரேந்திர மோடி கொடியசைத்து துவக்கி வைத்தார். சட்டசபை தேர்தல் பணிகளை முடக்கி விடுவதற்காக பாஜக கட்சியின் தேசிய அமைப்பு செயலாளர் PL சந்தோஷ் சென்னை வருகை. பாஜக தலைவர்கள் முக்கிய ஆலோசனை. தேர்தலை எதிர்கொள்ள புது வியூகம். 354 வேகன்களுடன் 4.5 கிலோமீட்டர் நீளம் கொண்ட நாட்டின் மிக நீளமான சரக்கு ரயில் ருத்ராஸ்திரா அறிமுகம். தூய்மை பணியாளர்களின் போராட்டக் குழுவுடன் அரசு சார்பில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை தோல்வி. போராட்டம் தொடரும் என போராட்டக் குழு அறிவிப்பு. சென்னையில் குப்பை அள்ளும் பணியை கூட தனியாரிடம் என்றால் அரசுக்கு என்ன வேலை? நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. புதுவையில் பார் ஊழியர்களுடன் ஏற்பட்ட தகராறில் சென்னை கல்லூரி மாணவர் கத்தியால் குத்தி கொலை. இந்திய விமானங்கள் வான்வெளியில் பறக்க தடை. பாகிஸ்தானுக்கு 2 மாதங்களில் ரூபாய் 1240 கோடி இழப்பு. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் குருகிராமில் 3.5 ஏக்கர் நிலத்தை லஞ்சமாக பெற்ற ராபர்ட் வதேரா அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை. பொறியியல் படிப்புகளுக்கான சேர்க்கை கலந்தாய்வின் 3வது சுற்றில் 64,629 மாணவர்களுக்கு இடங்கள் தற்காலிகமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டு உள்ளன. நண்பர்களுடன் காரில் சென்று கத்தியை காட்டி மிரட்டி மின்னல் வேகத்தில் காதலியை கடத்திச் சென்று வாலிபர். கிராமத்தினுள் கார் செல்லும் காட்சி இணையதளத்தில் வைரல். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் பெறப்படும் மனுக்கள் அடிப்படையில் விரைவில் தகுதியுள்ள அனைத்து பெண்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும். அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் தகவல். மேலும் விரிவான செய்திகளை அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.